அமெரிக்க வாழ் தமிழர்கள் தங்களுக்குள் எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காமல் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆண்டுக்கு ஒருமுறையாவது தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளுடன் வருமாறும் அழைப்பு. உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழும். நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதியன்று மாநாடு நடத்த விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறை அனுமதி. காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கு தாவேக தரப்பில் பதிலளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி அளிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்ததாக கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளதாகவும் அறிக்கை. பாலியல் புகாரில் சிக்குவோர் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதில் இருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடிகர் சங்கம் பரிந்துரை. பாதிக்கப்பட்டோர் போலீசில் புகார் அளிப்பதில் இருந்து சட்ட ரீதியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ் திரையுலகில் உள்ள நடிகைகள் உள்ளிட்ட பெண்கள் பாலியல் தொல்லை பற்றி புகார் அளிக்க மின்னஞ்சல் முகவரியும் தொலைபேசி எண்களும் அறிவிப்பு. நடிகை ரோகிணி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் எவ்வித பயமும் இன்றி புகார் அளிக்கலாம் என்று நடிகர் கார்த்தி வேண்டுகோள். 2025ஆம் ஆண்டின் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தில் நடைபெறும் என்று சங்க பொதுச் செயலாளர் விஷால் உறுதி. இந்தியாவிலேயே சிறந்த கட்டிடம் என்ற பெருமையை நடிகர் சங்கத்தின் கட்டிடம் பெறும் என்றும் பேச்சு. நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் சேர்ந்து பங்கேற்று நடிப்பதாக உறுதியளித்துள்ளதாக நடிகர் கார்த்தி தகவல். நடிகர் விஜய் கடனாக இல்லாமல் நிதியாக 1 கோடி ரூபாய் சங்கத்திற்கு கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. மேற்கு வங்கத்தின் தெற்கு 24 பர்கனாஸில் உள்ள ரயில் நிலையத்தில் பெரும் தீ விபத்து. நடைமேடையில் இருந்த கடை ஒன்றில் பற்றிய தீ அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவியதாக தகவல். ஆன்மீகத்தில் குறைவான நம்பிக்கை இருந்தாலும் நல்ல காரியங்களை சனி மூலையிலிருந்தே துவங்குவேன் என அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சனி மூலையாக செய்யாறு உள்ளதாகவும் அமைச்சர் கருத்து. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று நண்பகல் வாக்கில் ஒடிசா அருகே கரையை கடக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதன் எதிரொலி சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். பகல் நேர வெயிலின் தாக்கம் குறையும். அதே வேளையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். கொடைக்கானலில் விநாயகர் சிலை விஜர்சன ஊர்வலம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் சிலைகளை தலையில் சுமந்தும் வாகனங்களில் எடுத்துச் சென்றும் ஆற்றில் கரைப்பு. மகாவிஷ்ணுவுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் வழக்கு தொடர்ந்தது தாய்க்கரங்கள் என்ற அமைப்பு. தங்களது உடல் சவால்கள் குறித்து தவறான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் அவரது கருத்துக்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லி வந்துள்ள அபுதாபி இளவரசர் பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. எரிசக்தி, போக்குவரத்து, இணைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க திட்டம். 2ஆம் உலகப் போரின் போது ராணுவத்தில் பணியாற்றிய இந்திய வீரர் சரண் சிங்கின் 100வது பிறந்த நாள். வீட்டுக்கே சென்று கேக் வெட்டி 100வது பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்தி மரியாதை செய்த ராணுவ அதிகாரிகள். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 4 ஆண்டுகளில் 532 நாட்கள் விடுமுறை எடுத்த ஜோ பைடன். சராசரி அமெரிக்க குடிமகன் 48 ஆண்டுகளில் எடுக்கும் விடுமுறையை 4 ஆண்டுகளில் எடுத்துள்ளதாக வலைதளங்களில் விமர்சனம்.
29 பதக்கங்களுடன் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியை நிறைவு செய்தது இந்திய அணி. 220 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தையும் இந்தியா 18வது இடத்தையும் பிடித்தது. பாரிஸ் பாராலிம்பிக்கில் 29 பதக்கங்களை இந்தியா வென்றது வரலாற்று சிறப்புமிக்கது என பிரதமர் மோடி பெருமிதம். வீரர் வீராங்கனைகளின் அர்ப்பணிப்பு எதிர்கால விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு.